ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பீச் சுண்டல் தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி சேர்த்து 1 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 7 விசில் வச்சு இறக்கிடலாம். பட்டாணி வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி எடுத்து அதில் 5 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் இறங்கினதும் திறந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லாவே வெந்துருச்சு. ஒரு வடித்தட்டு எடுத்து பட்டாணியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி கீழே ஊற்ற வேணாம், எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் காணை சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சோம்பு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறினதும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், லைட்டாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து பட்டாணியை வேக வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் பட்டாணியை நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா பட்டாணி மசாலாவோட சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி சேர்ந்து வந்ததும் கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் பட்டாணி சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பொரிச்சு எடுத்த கார்ன், பொடியாக நறுக்கின மாங்காய், இதில் நீங்கள் லெமன் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.